2025ல ஒரு போன்ல மெமரி கார்டு ஸ்லாட், 3.5mm ஹெட்போன் ஜாக், IP68 ரேட்டிங், வயர்லெஸ் சார்ஜிங், அது மட்டும் இல்ல ஒரு ஸ்டைலஸ் அதெல்லாம் கொடுத்து பிரைஸ் வெறும் 25,000 ரூபாய் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நானே நம்ப மாட்டேங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த மோட்டோரோலா H60 ஸ்டைலஸ் பார்த்தேன் நான். ஆமாங்க, இந்த போன்ல நான் சொன்னதெல்லாம் இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இதோட பிரைஸ் 25,000க்குள்ள வச்சிருக்காங்க. இந்த H60 ஸ்டைலஸ்ல உண்மை இவ்ளோ ஃபீச்சர் கொடுத்து இவ்ளோ கம்மியா பிரைஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஸ்டைலஸ் சப்போர்ட்லாம் கொடுத்திருக்காங்க. வர்த்தா இல்லையா அப்படின்னு இந்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிரும். இதான் எங்க அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோ. பாதி ஒரு டிஸ்க்ளைமர் நான் கொடுத்துறேன். இந்த வீடியோ நாங்க மோட்டோரோலா கூட கொலாபரேஷன்ல பண்ணிருக்கோம். பட் இல்லாத விஷயம் இருக்குன்னு, இருக்கிற விஷயம் பயங்கரம்னு கண்டிப்பா சொல்லிட மாட்டோம். சோ இந்த போனோட குட், பேட் அண்ட் அக்லி கண்டிப்பா தெரிஞ்சிரும் உங்களுக்கு. கடைசி வரைக்கும் பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, என் பேர் யஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? Alright, so first unboxingல இருந்து ஆரம்பிச்சிடலாம். மோட்டோரோலா பேக்கேஜிங் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பேசிக்கலி உங்களுக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங் கொடுக்குறாங்க, which is nice. and மோட்டோரோலா பாக்ஸ் திறந்தோடனே of course ஆஹா நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். fragrance not smell. and இப்படி ஒரு பொட்டி கிடைக்கும் திறந்ததுக்கு அப்புறம். அந்த பொட்டியில் உங்களுக்கு வந்து சில டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக்லி குவிக் ஸ்டார்ட் கைட் அதெல்லாம் இருக்கும். ஒரு சிம் எஜெக்டர் டூல் கிடைச்சிடும். அண்ட் here's the phone. அதை பற்றி கண்டிப்பாக பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம் ஒரு தடவை. 68 வாட் ப்ராப்பரான கேன் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைப் சி டு டைப் சி கேபிள் இருக்கு. இதை வச்சு நீங்கள் MacBook Air கூட சார்ஜ் பண்ணிக்கலாம், which is very very good. இந்த பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான சார்ஜர் கொடுக்குறது வந்து ரேர் தான். ஆஃப்கோர்ஸ் டைப் சி டு டைப் சி கேபிளும் கிடைச்சிடும். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, மோட்டோரோலாவோட ஃபோன்ஸில் 2025ல இப்போ உங்களுக்கு கேஸ் கிடைக்காது. கேஸை பாக்ஸ்லேருந்து தூக்கிட்டாங்க, which is a bit of a disappointment. Okay, let's take a look at the phone. Okay, so ஃபோனை பார்க்குற நேரம் வந்துருச்சு. நைஸ். ஸோ மோட்டோரோலா டிசைன் சொல்லவே வேண்டாம், தெரிஞ்ச விஷயம் தான் நமக்கு. ப்ராப்பரான வீகன் லெதர் பேக் கிடைச்சிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு கேமரா மாடியூல், ஃபியூஸான கேமரா மாடியூல் இருக்கு. பிளஸ் 4 கேமரா ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு 3 கேமராஸ் இருக்கு, பிளஸ் ஒரு LED ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. பை தி வே, இந்த கலர் நீங்க பாக்குறீங்களா, இது வந்து ஒரு பேண்டோன் கலருங்க, கிப்ரால்டர் சி கலர். இதோட ஒரு லைட் ப்ளூ ஷேட் ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் வந்து சர்ஃப் த வெப். எனக்கு அந்த கலரும் பிடிச்சிருக்கு. பட் இந்த கலரும் பார்க்கறது கொஞ்சம் ராயலா, ரீகலா இருக்கு, பிரீமியமா இருக்கு பார்க்கறதுக்கு. சைட்ல வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். அண்ட் இந்த பக்கம் உங்களுக்கு பவர் பட்டன் இருக்கு, அதுக்கு மேல வால்யூம் ராக்கர் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு பவர் பட்டன், வால்யூம் ராக்கர். மேல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக் கிடைச்சிரும். கீழே வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே டைப் சி 2.0 போர்ட் கிடைச்சிரும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஹெட்ஃபோன் ஜாக். இந்த ஹெட்ஃபோன் ஜாக் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு நல்ல ஃபீலிங் வருதுங்க. ஃபோன்ஸ்லேருந்து ஹெட்ஃபோன் ஜாக் தூக்குனது இருக்கிறதுல என்னோட மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் திங் தட் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் ஹவ் டன் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த கலர் மேட்ச்ட் ஸ்டைலஸும் கிடைச்சிரும். ஆஃப்கோர்ஸ் ஸ்டைலஸை பற்றி பேசுகிறேன் நான். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து உங்களுக்கு சிம் கார்ட் ட்ரீ கிடைச்சிரும். ஒரு தடவை திறந்து காட்டுறேன் நான். பேசிக்லி உங்களுக்கு ஒரு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 நானோ சிம் கார்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா 1 நானோ சிம் கார்டு அண்ட் 1 மைக்ரோ SD கார்டு நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம், which is very very nice. தேவையான விஷயத்தை எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டைலஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி இதில் வந்து உங்களுக்கு IP68 ரேட்டிங்கும் இருக்கு. நான் மோட்டோரோலா கேட்டேன் IP69 இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க இந்த ஸ்டைலஸ் போட்டிருக்கனால IP69 எங்களால் கொடுக்க முடியல. IP68 is also still very very good. and இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டைலஸ் கொடுத்திருக்கனால எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைச்சது. and நாங்க அதனாலே திருப்பியும் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் that's definitely a good thing. and இன்னொரு good thing என்ன தெரியுமா, உங்களுக்கு இந்த H60 ஸ்டைலஸ்ல ப்ராப்பரான military standard 810H certification கொடுத்திருக்காங்க, which means that it will be sturdy. so ஒரு drop test பண்ணி பார்த்தலாமா quickly. அப்படி விழுந்துச்சு, நத்திங். அண்ட் ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு Gorilla Glass 3 கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நோ ப்ராப்ளம். அஃப்கோர்ஸ் Gorilla Glass 3 வந்து நிறைய வருஷம் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் கார்னிங் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி மாதிரி இருக்கு எனக்கு, உண்மை சொல்லும். இன்ஹேண்ட் ஃபீல் பொறுத்த வரைக்கும் ஐ லைக் இட். ஆக்சுவலி இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்கு, பதமா இருக்கு. இட்ஸ் வெரி ஈஸி டு கம்ஃபர்டபிள் டு ஹோல்ட் அண்ட் யூஸ். ஸோ அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. அண்ட் வெயிட் கூட கம்மியாக தான் இங்கே வச்சிருக்காங்க. ஸ்டைலஸ்லாம் கொடுத்தும் வெயிட் வந்து நல்லா ஒரு கம்ஃபர்டபிளான வெயிட் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக இது 190 grams மேலே இருக்காது, 185. லெட்ஸ் செக். பட் ஸ்டைலஸ் இருக்கிறதுனால மேபி கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்தாலும் இருக்கலாம். பட் எனிவே லெட்ஸ் ஜஸ்ட் செக். என்னோட கெஸ் வந்து 185 grams நான் சொல்றேன். லெட்ஸ் see. நாட் டூ ஆஃப் த மார்க், 190 grams தாங்க வெயிட். இட் இஸ் வெரி வெரி கம்ஃபர்டபிள் ஃபார் அ ஃபோன் வித் ஸ்டைலஸ். ஸ்டைலஸ் நான் இவ்வளோ சொல்லிட்டேன், ஸ்டைலஸை காட்டிடுறேன் நான் ஃபர்ஸ்ட். ஸோ பேசிக்லி உங்களுக்கு ஸ்டைலஸ் வந்து ப்ராப்பரான மெட்டல் ஸ்டைலஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க S25 அல்ட்ரால கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் ஸ்டைலஸ் தான் கிடைக்கும். மோட்டோரோலா வந்து என்னமோ அதிகமாக செலவு பண்ணி மெட்டல் ஸ்டைலஸ் கொடுத்துருக்காங்க. டிப்பு வந்து ரொம்ப பாயிண்டடா இல்லை. ஆக்சுவலி நீங்க இந்த தேர்ட் பார்ட்டி ஸ்டைலஸ் வாங்கும்போது ஒரு ரவுண்டா டிப் கிடைக்கல, அந்த மாதிரி ஒரு டிப் கொடுத்துருக்காங்க. எனிவே ஸ்டைலஸோட கேப்பபிலிட்டிஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி இருக்குன்னு அதை பத்தி அப்புறமா பேசுறேன். பட் ஓவராலா டிசைன் அண்ட் பில்ட பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அ வெரி வெரி குட் ஜாப் பை மோட்டோரோலா. எனக்கு பிடிச்சிருக்கு.
ஓகே, டிஸ்ப்ளே கிட்ட பார்க்கலாமா? டிஸ்ப்ளே வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஃபிளாட் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஸ்லிம்மான பெசல்ஸ் இருக்கு, கொஞ்சம் அன்ஈவனா இருக்கு பெசல் பார்க்கிறதுக்கு. ஈவனா கொடுத்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பட் 6.7 இன்ச் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 1.5K ரெசல்யூஷன்ங்க. அது மட்டும் இல்ல, சோ இட்ஸ் a very very nice and bright display. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த டிஸ்ப்ளேல உங்களுக்கு 3000 nits peak brightness HDR கான்டென்ட்ல கிடைச்சிரும். 1400 nits brightness HBM மோட்ல கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வெளிய எடுத்துட்டு போனீங்கன்னா இந்த டிஸ்ப்ளே வந்து நல்லா பளிச்சுன்னு பிரைட்டா இருக்குங்க. சூரிய வெளிச்சம் டைரக்டா பட்டாலும் it is very clean to see, which is very very nice. But in the 3000 nits peak brightness HDR இருந்தாலும் YouTubeல Netflixல HDR சப்போர்ட் கிடையாது. அது ஏன் தெரியல. சப்போர்ட் கொடுத்திருக்கணும். அட்லீஸ்ட் YouTubeல கொடுத்திருக்கணும். Motorola நீங்க சப்போர்ட் கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். Hopefully try that out, fingers crossed. But display பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நேச்சுரல் கலர் மோட்ல நல்ல உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிரும். and 120 Hz refresh rate கூட நீங்க பாத்தீங்கன்னா it's very fast, very smooth, பிரச்சனை இல்ல. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிகல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கிடைச்சிரும். ஃபாஸ்டா அன்லாக் பண்ணுது. ஹாப்டிக் ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் டீசென்ட்டா இருக்குன்னு சொல்லுவேன் நான். பெஸ்ட்லாம் கிடையாது, பட் ஸ்டில் நாட் டூ பேட். பை தி வே, ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து பெஸ்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் எனிவே நீங்களே கேட்டு பாருங்க. உங்களுக்கு என்ன தோணுது கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, ஆடியோ பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஹை ரெஸ் சப்போர்ட்டட் ப்ளூடூத் ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த LHDC and LDAC கோடெக் சப்போர்ட் வந்து இந்த போன்ல கிடைச்சிரும், which is also good. ஓகே, கேமரா பொறுத்த வரைக்கும் பேசிக்கலி உங்களுக்கு வந்து 50MP பிரைமரி கேமரா, Sony Letia 700C சென்சார் கொடுத்திருக்காங்க. 13MP மேக்ரோ கேமரா கிடைச்சிரும். சாரி, அல்ட்ராவைட் கேமரா which can also do macro, and ஒரு 3-in-1 ambient light சென்சார் கொடுத்திருக்காங்க. and frontல 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. கேமரா குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் போட்டோ குவாலிட்டி ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குங்க. பிரைமரி கேமரா வச்சு எடுத்திருக்க போட்டோஸ்ல நல்ல டீடைல்ஸ் வருது. கலர் accuracy நீங்க பாத்தீங்கன்னா க்ளோஸா இருக்கு டு ரியல் கலர்ஸ். என்னதான் பேண்டோன் வேலிடேஷன் இல்லனாலும் ஸ்கின் டோன்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த போன்ல. ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட் உண்மையா சொல்லணும்னா. நீங்களே பாருங்க போட்டோஸ். அது மட்டும் இல்ல, அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வச்சு நீங்க போட்டோஸ் எடுக்கும்போது that also looks good, and இந்த அல்ட்ரா வைட் கேமரா வச்சு நீங்க மேக்ரோஸ் எடுத்தீங்கன்னா அதுவும் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, பிரைமரி அண்ட் அல்ட்ரா வைட்ல இன்னும் கொஞ்சம் பெட்டர் லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் வெரி வெரி குட் கேமரா செட்டப் நான் கண்டிப்பா சொல்லுவேன். அண்ட் போட்டோஸ் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. செல்ஃபிஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்ல செல்ஃபிஸ் எடுக்குதுங்க. HDR பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்சோ ஓகே. ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா HDR போட்டோஸ் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து வீடியோ ரெக்கார்டிங் வித் ஆல் தி 3 கேமராஸ், பிரைமரி, அல்ட்ரா வைட் அண்ட் செல்ஃபி கேமரா உங்களுக்கு 4K 30 FPS ரெக்கார்டிங் குவாலிட்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி நீங்களே பாருங்க ஸ்கிரீன்ல, இட் லுக்ஸ் குட். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். கேமரால உங்களுக்கு ஆக்ஷன் ஷாட்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. பேசிக்கலி ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட்ஸ் இருந்தா நீங்க போட்டோ எடுக்கும்போது அது வந்து பிளரியா இல்லாம கிளியரா போட்டோ எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போறீங்க வெச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ பேசிக்கலி இந்த போன் வந்து கேமராக்கு ஆக்சுவலி நல்லா டியூன் பண்ணிருக்காங்க, which is a good thing. and நாங்க என்ன பண்றோம்னா, இந்த போன் எடுத்துக்க எல்லா போட்டோஸ் அண்ட் சாம்பிள்ஸ் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரோம். கண்டிப்பா போய் நீங்களே செக் பண்ணுங்க. என்னதான் கேமரால இருந்து எடுத்துக்க போட்டோஸ் வீடியோஸ் பார்க்கிறது நல்லா இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்ல விரும்புறேன். கேமரால கொஞ்சம் ஸ்டட்டர் இருக்கு கேமரா ஆப்ல. அதை கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். Motorola கண்டிப்பா இந்த ஃபீட்பேக் எடுத்து ஒரு அப்டேட் கொடுத்துருங்க, which is very very important. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 68 வாட் சார்ஜர் வச்சு நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 50 minutes 45-50 minutesல ஃபுல் சார்ஜ் ஆயிரும், which is very very good. அது மட்டும் இல்ல, 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குங்க, which is damn nice. சோ தேவையான விஷயம் எல்லாம் இருக்கு. பிளஸ் Motorola டியூனிங் வந்து ஜெனரலி நல்லா இருக்கும். சோ பேட்டரி லைஃப் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 to 7 hours ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சிரணும், பிரச்சனை இல்ல. நெட்வொர்க்கிங் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் 11 5G பேண்ட்ஸ் கிடைச்சிரும் உங்களுக்கு. Wi-Fi 6C சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Bluetooth 5.4 சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்ல, NFC சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க டேப் பண்ணி பேமெண்ட்ஸும் பண்ணிக்கலாம். Moto H60 Fusionல இல்லாத NFC சப்போர்ட் உங்களுக்கு H60 Stylusல கொடுத்திருக்காங்க. சோ தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குங்க. இட் இஸ் கிரேசி. அத பத்தி எண்ட்ல பேசுறேன் நான். ஓகே, அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து Snapdragon 7S Gen 2 கிடைச்சிரும். LPDDR4X RAM டைப், UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. ஒரே சிங்கிள் வேரியன்ட் தான் போனோடது, 8256GB வேரியன்ட். சோ நல்ல விஷயம் என்னன்னா 256GB கொடுக்கறாங்க, which is very nice. 120GB இல்ல. சோ உங்களுக்கு ஸ்டோரேஜ் நல்ல ஸ்டோரேஜ் கிடைச்சிரும். அது மட்டும் இல்ல, மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கிறதுனால நீங்க ஸ்டோரேஜ் இன்கிரீஸ் கூட பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா, UFS 3.1 கொடுத்து Snapdragon 7S Gen 3 கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் நாங்க 7S Gen 2 டெஸ்ட் பண்ணோம். அண்ட் பேசிக்கலி எங்களுக்கு Antutuல வந்து கிட்டத்தட்ட 6.5 lakh Antutu ஸ்கோர் கிடைச்சது, which is not the best, but it's not bad. CPU throttle run பண்ணி பார்த்தப்போ எங்களுக்கு 83% CPU stability கிடைச்சது. and 3D Mark wireless testல GPU stability 98% கிடைச்சது. obviously these are good numbers. கேமிங் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து BGMI CODலாம் விளையாடலாம், பிரச்சனை இல்ல. பட் உங்களுக்கு ஹை ரிஃப்ரெஷ் ரேட்ல கிடைக்காது. 90 FPS 120 FPS அந்த ஆப்ஷன்ல கிடைக்காது. ரெண்டுமே உங்களுக்கு 60 FPSல தான் நீங்க விளையாட முடியும். பட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு ஸ்டேபிளா இருக்கு. see இது கேமிங் ஃபோன் கிடையாது. சோ அது ஒரு விஷயத்தை நான் வெச்சுக்கோங்க. உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபோன் வேணும்னா வேற ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு இந்த பிரைஸ் ரேஞ்ச்லயே. சோ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Hello UI based on Android 15 கிடைச்சிரும். and Motorola என்ன ப்ராமிஸ்
ப்ராமிஸ் பண்றாங்கன்னா 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுப்பாங்களாமா. HelloUI பத்தி நான் நிறைய பேசிட்டேன் ஆல்ரெடி. இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மோட்டோ ஜெஸ்டர்ஸ்லாம் கிடைச்சிரும் உங்களுக்கு, ஃபேமிலி ஸ்பேஸ் இருக்கு, மோட்டோ செக்யூர் இருக்கு, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் ஆப்வியஸ்லி நிறைய இருக்கு. பிளஸ் நீங்க செட்டப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளீனான ஒரு இன்ஸ்டாலேஷன் கிடைக்கும். அதுல வந்து ப்ளோட்வேர் ஆப்ஸ்லாம் சுத்தமா கிடையாது. லிங்க்டின் ப்ரீ இன்ஸ்டாலா கொடுத்திருக்காங்க. அது நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அது யூஸ் பண்ணலனாலும் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலா கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. ஸோ தட் இஸ் வெரி வெரி நைஸ். பட் இந்த போன்ல உங்களுக்கு மோட்டோ AI கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. இந்த H60 Fusion நம்ம பார்த்தோம்ல ப்ராம்ப்ட் பார், அந்த ப்ராம்ப்ட் பார் உங்களுக்கு இதுலயும் கிடைச்சிடும். ஸ்டைல் சிங்க் இருக்கு. பேசிக்கலி நீங்க போட்டிருக்க க்ளோத்ஸோட சிங்க் பண்ணி வால்பேப்பர் ஜெனரேட் பண்ணி அதை நீங்க செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, மேஜிக் கேன்வஸும் கொடுத்துருக்காங்க. நீங்க வால்பேப்பர்ஸ் கூட ஜெனரேட் பண்ணிக்கலாம். 7S Gen 2 இந்த ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்கிறது வந்து இட் இஸ் சர்ப்ரைசிங் டு மீ ஆக்சுவலி. அடுத்து நீங்க ஸ்டைலஸ் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் நான் காட்டிடுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டைலஸ்ல வந்து உங்களுக்கு 0.65 மில்லி செகண்ட்ஸ் லேட்டன்சி கொடுத்துருக்கனால டச் ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலி நல்லா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நான் குவிக்லி காட்டுறேன் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அண்ட் நீங்க ஸ்டைலஸை போனோட பாடியில இருந்து வெளியே எடுத்தோடனே உங்களுக்கு வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கிடைச்சிடும். இதை வச்சு நீங்க நோட்ஸ் எழுதிக்கலாம். மோட்டோ நோட் ஃபீச்சர்ல வந்து உங்களுக்கு OCR சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. OCRனா ECRோட தம்பிலாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி கேவலமான ஜோக்ஸ் நான் அடிச்சுட்டே தான் இருப்பேன். ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஜோக்ஸ்லாம் மிஸ் பண்ணிடுவீங்கல்ல, டேட் ஜோக்ஸ். எனிவே, ஸோ OCR ஃபீச்சர்ல வந்து பேசிக்கலி என்ன நீங்க பண்ண முடியும்னா, நீங்க வந்து ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஸ்கூலோட நோட்ஸோ இல்ல காலேஜோட நோட்ஸ் இருக்குன்னா அந்த நோட்ஸோட போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த போன்ல வந்து அந்த போட்டோல இருக்கிற டெக்ஸ்ட்டை டிடெக்ட் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி பேஸ்ட்லாம் பண்ண முடியும். இட்ஸ் வெரி வெரி நைஸ். அண்ட் இந்த ஸ்டைலஸ் வச்சு பண்றதுக்கு தட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். அப்புறம் இந்த sketch to image ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி நீங்க ஏதாச்சும் டிராயிங் பண்ணீங்கன்னா டிராயிங் பண்ணி இமிடியேட்டா ஜெனரேட் பண்ண முடியும். நான் ஒன்று ட்ரா பண்ணிட்டா குவிக்லி காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஓகே, டிரான்ஸ்ஃபார்மிங் a sketch into a masterpiece. எவ்வளவு டைம் எடுக்குதுன்னு பார்த்துடலாம் லைவா. டைம் எடுக்கும் கண்டிப்பா. 7S Gen 2 தானே இது. ஆஃப் கோர்ஸ் இது வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு நாட் பேட். இது என்னோட புஷ்ஷை வந்து ஹார்ட்ஸா மாத்திருச்சுடா. ஈவன் பெட்டர். ஆனா வீடு ரோடு எல்லாமே கரெக்டா வந்துருச்சு. ஐ லைக் தி sketch to image. சூப்பரா இருக்கு. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து sketch to image ஆப்வியஸ்லி கொடுத்திருக்காங்க. ஃப்ரீ ஃப்ரம் காப் பண்ணி ஃப்ரீ ஃப்ரம் கிராப் பண்ணிக்கலாம் நீங்க. அண்ட் ஸ்கிரீன்ஷாட் கூட எடுக்கிறதுக்கு இந்த ஸ்டைலஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நல்ல ஃபன்னான ஒரு ஸ்டைலஸுங்க. அண்ட் இன்னொரு இன்டிகிரேஷன் பண்ணிருக்காங்க, கிளான்ஸ் கூட இன்டிகிரேஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு கொலாபரேஷன், மோட்டோரோலா பண்ணிருக்க கொலாபரேஷன். இது லாக் ஸ்கிரீன்ல வந்து கிளான்ஸ் இன்டிகிரேஷன் கிடைக்கல உங்களுக்கு. அந்த இன்டிகிரேஷன் இதுல இருக்கு. பட் AI வச்சு நீங்க உங்க போட்டோ எடுத்துட்டு ஒரு லுக் கிரியேட் பண்ணலாம். அந்த லுக் வச்சு நீங்க டிஃப்ரெண்ட் அவுட்ஃபிட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அந்த அவுட்ஃபிட்ஸ் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த அவுட்ஃபிட் பிடிச்சிருக்கோ அதை வச்சு நீங்க ஒரு போஸ்டர் ஜெனரேட் பண்ணிட்டு அதை லாக் ஸ்கிரீன்ல செட்டப் பண்ணிக்கலாம். பை தி வே, ஒரு 2 விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்க ஜர்னல் ஆப்ல யூஸ் பண்ணிட்டு ஜர்னலிங் பண்ணிக்கலாம், which is nice. ஆனா எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் எது தெரியுமா? இந்த ஹேண்ட் ரைட்டிங் கால்குலேட்டர் ஃபீச்சருங்க. நான் லைவா உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேங்க பாருங்க. 3 + 4 + 5 = 12. வெரி நைஸ். செம்ம ஃபாஸ்டா இருக்கு, நல்லா ஒர்க் பண்ணுது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மோட்டோரோலா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இதை வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி டூலெல்லாம் சொல்ல, நீங்க இதை வச்சு ஃபன் பண்ணலாம், நிறைய கிரியேட்டிவான விஷயம்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த sketch to image, லைவ் கால்குலேஷன் எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லா தோணுச்சுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டைலஸ் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் போன்ல கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட்டான மூவ். ஏன்னா 1 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு ஃபோன் வாங்கி அதுல ஸ்டைலஸ் யூஸ் பண்றதுக்கு நீங்க 25,000 ரூபா கொடுத்து ஃபோன் வாங்கி ஸ்டைலஸ் யூஸ் பண்ணலாம். ஃபன்னா இருக்குங்க. நான் 125,000 சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா H60 ஸ்டைலஸோட பிரைஸ் வித்அவுட் டிஸ்கவுண்ட்ஸ் 22,999 வச்சிருக்காங்க. அண்ட் வித் டிஸ்கவுண்ட்ஸ் உங்களுக்கு 21,999 கிடைச்சிரும். அண்ட் அந்த பிரைஸ்க்கு நான் ரிப்பீட் பண்ணி சொல்றேன், உங்களுக்கு நல்ல டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, பெரிய பேட்டரி இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கிடைச்சிரும், வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, IP68 கொடுத்திருக்காங்க, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு, மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. பை தி வே eSIM சப்போர்ட் இருக்கு, கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கூட நல்லா இருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஃபன்னான ஒரு ஸ்டைலஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, Snapdragon 7S Gen 2ல உங்களுக்கு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும். தாறுமாறான கேமிங் லெவல் பெர்ஃபார்மன்ஸ்லாம் கிடைக்காது. ஏன்னா இது வந்து ஒரு 1 year old ப்ராசஸர். ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மோட்டோ H60 ஸ்டைலஸ் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இந்த ஃபோனை நீங்க கன்சிடர் பண்ணுவீங்களா மாட்டீங்களா, கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி திஸ் ஃபோன் இஸ் வர்த் கன்சிடரிங். இன்ஃபேக்ட் நான் வந்து ஐ எம் திங்கிங் ஆஃப் ரெக்கமெண்டிங் இட் டு a lot of people. என் ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நோட்ஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ நல்ல ஃபோன், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்போசிஷன் வித் ஸ்டைலஸ். சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக்கு போடுங்க, கிளிக்கு Trakin தான்.